கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் நிலைக்கலன்னு சில பேர் சொல்றது உண்டு. அதுக்கான காரணம் இந்த மாரி சனி அந்த மாரியா? கண்டிப்பா, கண்டிப்பா. அ நினை பணம் நிலைக்கலை அப்படின்னு சொல்றது வந்துட்டு, முக்கியமான காரணம் வந்துட்டு சனி பகவான் வந்து ஒரு நல்ல டீச்சர். ஓகேங்களா? அவரு இங்க என்ன சுட்டிக்காட்ட விரும்புறாரு அப்படின்னா, நீ நீ சம்பாதிக்கிற முன்னாடி சம்பாதிச்சது, இப்ப சம்பாதிச்சுட்டு இருக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்துல நீ தவறா அந்த பணங்கள் வந்துட்டு இருக்கு உனக்கு. அத நீ பார்த்துக்கோ. நான் உன் செலவீனத்த குறைச்சுக்கிறேன். அத நீ நியாயமா நடத்தும்போது, இங்க செலவீனமும் உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இருக்கு. இதே மாதிரி சடன் லாஸ் இல்லாட்டி ஏமாற்றப்படுறது, இல்லாட்டி தவறுதலா எங்கேயாவது நாம முதலீடு பண்ணிடுறது. இந்த மாரி விவகாரங்கள் கூட இந்த சனி பெயர்ச்சி அப்பதான் நடக்கும் அப்படின்னு சிலர் சொல்றது உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மை? எமோஷனல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல வந்துட்டு. ஓகேங்களா? அதாவது எப்படி சொல்றதுன்னா, முன் யோசனை இல்லாமல் சில விஷயங்கள பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு குருட்டாம்போக்குல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடக்கலாம். பட் சனியினால் பீடிக்கப்பட்ட ஒருத்தர்கள், அதாவது 7 சனியினால் பீடிக்கப்பட்டாலோ, இல்ல சனியோட தாக்கங்கள் இருந்தாலோ, முதல்ல போ க க அங்க கை வைக்கிறது அந்த விஷயமா தான் இருக்கும். ஸோ நீங்க என்ன சொல்றது? நல்லா யோசிச்சு, தெளிவா திட்டமிட்டு ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது, சனி பகவான் உங்களுக்கு கூட இருந்து ஹெல்ப்பே பண்ணுவாரு.